அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். சந்திரனிடமிருந்து ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும். சந்திரன் என்று சொல்லக்கூடியவர் மாதுர்காரன் என்று சொல்லக்கூடிய தாய் இடமிருந்து ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அந்த சந்திரனை எப்படி எந்த நட்சத்திரத்தில் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால், நமக்கு நம்மளுடைய லக்கணத்தின்படி அவர் எந்த கட்டத்திற்கு உண்டான ஆதிபத்தியம் உடையவரோ அந்த கட்டம் பிரைட்னஸ்ஸாக வரணும். அப்போ தான் நம்ம சேவிக்க முடியும். அதை சோபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். அப்போ என்ன சொல்லணும்னா, சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன சொன்னாங்கன்னா ஒரு அற்புதமான கிரகம். மனோநிலைக்காரனாகிய சந்திரன் நல்லா இருந்தால் முகம் பிரகாசமாக இருக்கும். கொஞ்சம் உடல்நிலையில் ஏதாவது சோர்வு இருந்தது என்று சொன்னால் இந்த முகம் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஹம்மிங்காக இருக்கும். நான் நேற்று இருந்த ஒரு மனோநிலைக்கு இன்றைக்கி இருந்த மனோநிலைக்கும் இந்த மனோநிலை தான் காரணம். மனோநிலை என்பது என்ன சொன்னால், கொஞ்சம் சோர்வு என்பது வந்துவிட்டது என்று சொன்னால் முகம் பிரகாசமாக இருக்காது. அதே சமயத்தில் சோர்வு இல்லை, கொஞ்சம் மனம் ரிலாக்ஸேஷனாக இருக்குது, டைட்னஸ் இல்லை, நெருக்கடி இல்லை என்று சொன்னால் முகம் பொலிவாகத்தான் இருக்கும். பேச்சும் கொஞ்சம் தெளிவாகவே இருக்கும். அதனால் சந்திரனை நாம் என்ன சொன்னான்னா, அவருடைய ஆதிபத்தியத்துக்கு உண்டான காரகத்துவத்தை நாம் வாங்க வேண்டும் என்று சொன்னால், அப்போ அவர் எப்போ இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பார். இல்லைன்னு சொல்லக்கூடாது. நம்ம கேட்டு போனோம்னா இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்போ அந்த கேட்டு போனோம் என்று சொன்னால் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் எது அப்படின்னு சொல்லி வரும்போது, சந்திரன் பிறந்த நட்சத்திரம் மிருகசீரிடம். எப்போ ஒரு மனிதன் பிறந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறானோ அப்போ என்ன சொல்லணும், ஃப்ரெண்ட்ஸ் போய் ஒரு குவார்டர் வாங்கி கொடுனா வாங்கி கொடுத்துருவோம். உண்மை. அன்றைக்கி பிரியாணி உனக்கு பிறந்தநாள் இல்லை, என்ன பிறந்தநாளைக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொன்னோம்னா, உனக்கு என்ன வேணும் வா சாப்பிடுவோம் அப்படின்னு. ரெண்டாவது நம்ம வீட்டில் ஒரு குழந்தைக்கு பிறந்தநாள் வருகிறது வந்துவிட்டது என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம், அன்றைக்கி கேக்கு எல்லாம் ரெடி பண்ணி நம்ம ஒரு கொண்டாட்டங்கள் கொண்டாடி பக்கத்து வீட்டுக்கு கொடுப்போம். இப்போ எங்கள் வீட்டில எல்லாம் ஏற்ற வீட்டில் குழந்தைகள் பிறந்தநாள் வந்துச்சுன்னா என்ன சொன்னால் கேக்கோட வீட்டுக்கு ஓடியாந்துடும். அப்போ கேக்கோட வீட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இன்றைக்கி பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும். அப்போ நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, கேக்கை எடுத்துக்கிட்டு என்ன சொல்கிறோம், நம்ம அந்த குழந்தைகளுக்கு சந்தோஷப்படுத்துவதற்காக ஏதாவது ஒரு சின்ன பண முடிப்பு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறான்னா ஒரு 100 ரூபாய்க்குனாலும் குறையாமல் கொடுப்போம். நம்ம பிள்ளைகளுக்கு பேரம்பேத்திகளுக்கு நிறையா கொடுப்போம், மற்ற பிள்ளைகளில் ஒரு 100 ரூபாய்னாலும் கொடுப்போம். அப்போ இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய இந்த கிரகத்தை நீங்கள் உங்களுடைய கட்டத்திற்கு எந்த ஆதிபத்தியமுடையவராக அவர் இருக்கிறாரோ அந்த ஆதிபத்தியமுடைய கட்டம் விசேஷமாக விருத்தியாக வர வேண்டும். நமக்கு அதன் மூலமாக ஒரு ஆகுதியை பெற வேண்டும். ஜாதகத்தில் என்ன சொன்ன, சந்திரன் நீசமாக இருந்தாலும் சந்திரனுடைய தோஷமுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு பெரிய கிஃப்ட்டு. சந்திரனுடைய நட்சத்திரம் தோஷமான நட்சத்திரங்களாகிய பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் இந்த மிருகசீரிட நட்சத்திரம் வருகின்ற அன்று சந்திர ஓரையில் மிருகசீரிட நட்சத்திரம் வருகின்ற அன்று சந்திர ஓரையில் அதை என்ன சொல்கிறேன்னா இரவுலேயே வரும்ல. எப்பயுமே என்ன சொல்கிறேன்னா காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் தான் இது கணக்குன்னு கிடையாது. நமக்கு தேவை என்ன சொல்கிறேன்னா, நமக்கு அந்த சந்திர ஓரை என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக எத்தனை மணிக்கு வருது அப்படிங்கிற எல்லாருக்குமே ஓரளவு கணக்கு பார்த்து வச்சுருப்பேன். அப்போ அந்த சந்திர ஓரையில் மிருகசீரிட நட்சத்திரம் தான் இதில் முக்கியமானது. அந்த மிருகசீரிட நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும்போது அந்த சந்திர ஓரையில் என்ன சொன்னான்னா வழக்கமாக நாம் செய்யக்கூடியது என்ன சொன்னால், தேங்காய் விளக்கு தான் அற்புதமான பொக்கிஷம். அந்த தேங்காயை 2ஆக உடைச்சி அதில் என்ன சொல்லலான்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி, அழகாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா விளக்கேற்றி விட்டு
என்ன வைக்கணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னான்னா வந்து என்ன வைக்கணும் அப்படின்னா நல்ல ஜலம் அப்படின்னா வந்து என்ன சொன்னான்னா வந்து அழகான போர் தண்ணி வைக்கணும். போர் தண்ணி வந்து என்ன சொன்னான்னா வந்து இப்போ அந்த அப்பயே வந்து என்ன சொல்கிறான்னா அடிபம்பில் அடித்தோம்னா என்ன சொல்கிறான்னா வரும் இல்லையா, அந்த தண்ணி தான் சுத்த ஜலம். இப்போ அடிபம்பில் அடித்து தண்ணி மேலே வர்றது தான் சுத்த ஜலம். மழை பேஞ்சு பிடிச்சி வச்சுருக்கிறது சுத்த ஜலம். மற்ற ஜலமெல்லாம் சுத்த ஜலம் அல்ல. ஒரு டேங்கில் ஏற்றி அதுக்கு பிறகு வந்து அது குழாய் வழி வந்து அதுக்கு பிறகு நம்ம பிடிச்சதெல்லாம் வந்து அது சுத்த ஜலம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ சந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த பூமிக்கு அடியில் இருக்கிற வாட்ரு அந்த அடிபம்பில் அடித்து வரும்போது வெது வெது வெதுன்னு இருக்கும். அந்த மாதிரி என்ன சொன்னா ஒரு செம்பு வச்சா போதும். ஒரு செம்பு வச்சு என்ன சொன்னான்னா கொஞ்சம் பால்கோவா வந்து என்ன சொல்கிறான்னா சிறுலூத்தூர் பால்கோவா எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அந்த பால்கோவா வச்சு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு மனிதன் தன்னுடைய சந்திர தோஷத்தை போக்குவதற்காகவும் தன்னுடைய ஜாதகத்தில் சந்திரன் நீசமாக இருந்தாலும் தான் சந்திர தோஷமுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் தன்னுடைய ஜாதக கட்டத்தில் வந்து சந்திரன் என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கிறாரோ அந்த ஆதிபத்தியத்தில் குறை இருந்தால் அதை மேலே எழுப்பி கொண்டு வருவதற்கு சந்திரனுடைய காயத்ரி மந்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் 108 தடவை சொல்லியே ஆகணும். அந்த 1 மணி நேரத்திற்குள்ளே வந்து என்ன சொன்னோன்னா சந்திரனுடைய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் 108 தடவை சொல்லி வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சந்திரனால் ஏற்படக்கூடிய இன்னல்களும் பிரச்சனைகளும் சங்கடங்களும் தீர்ந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு தெளிவான பொலிவான மனிதனாக வந்து விடுவீர்கள். இதை மாதம் ஒரு முறை. இது உங்களுக்கு என்ன ஆதிபத்தியத்தில் தேவைப்படுகிறது, எந்த ஆதிபத்தியம்? இப்போ 12ஆம் பாவமே ஒருவருக்கு சிம்மலக்கணத்திற்கு 12 கூடையவன் வந்து சந்திரனாக இருந்தால் அயனசயன போகத்தில் வந்து ஒரு திருப்திகரமான நிலை இல்லை என்று சொன்னால் அந்த கிரகத்தை வந்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் மிருகசீரிட நட்சத்திரம் வருகின்றது. சந்திர ஓரையில் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வந்து நான் சொன்ன அற்புதமான இந்த பூஜையை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை என்ன சொல்கிறான்னா வந்து அயனசயன போகத்து என்ன சொல்கிறான்னா அயனசயன போகம் வந்து நன்றாக இருந்தால்தான் அயனசயன போகம் வந்து நன்றாக இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 2ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி நல்லா இருக்கும். அப்போ 2ஆம் இடம் என்பது 11ஆம் இடத்திற்கு, அதாவது ஒரு மனிதனுடைய வந்து என்ன சொன்னா லக்கணத்திற்கு 12ஆம் இடம் என்பது அயனசயன போகம். அப்போ 2ஆம் இடம் என்பது 2ஆம் இடத்திற்கு அயனசயன போகஸ்தானாதிபதி லாபத்தை கொடுப்பான். நீ நிம்மதியாக தூங்கினால், நீ நிம்மதியாக சந்தோஷமாக இருந்து தூங்கி காலையில் இருந்துச்சேன்னா அன்றைய வேலை உனக்கு நன்றாக ஓடும், பணம் வரும். அதனால் எல்லோரும் ஜோதிட சாஸ்திரத்தில் 12ஆம் பாவத்தை இயக்குங்க, 12ஆம் பாவத்தை இயக்குங்க அப்படின்னாங்க. அந்த 12ஆம் பாவத்தை இயக்குங்க அப்படின்னா நம்ம மக்களுக்கு எல்லாம் வக்கர புத்தி தான் வரும். 12ஆம் பாவம்னா அயனசயன போகஸ்தானம்ல அதை இயக்க சொல்கிறாங்க, அதை வந்து சார் நீ ஒழுங்காக இயக்குனேன்னா வந்து அது 2ஆம் பாவம் வந்து தானாக தொட்டு வந்துடும். அதை எப்படி இயக்க வேண்டும் என்று சொன்னால் முறையாக இயக்கணும். அந்த முறை தவறி இயக்கும்போது என்ன சொல்லலான்னா வந்து அது வேறு மாதிரியே போயிடும். நமக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கு இல்லையா, எல்லா கட்டுப்பாடுகள் இருக்குது. கட்டுப்பாட்டை மீறி வந்து ஒரு போகத்தை நம்ம பண்ணோம்னா அது நமக்கு வாழ்க்கையில் வந்து என்ன சொல்ல பிரச்சனையாகிடும். அதனால் சந்திரனுடைய ஆதிபத்தியத்தையும் சந்திரனுடைய சக்தியையும் நாம் வந்து என்ன சொன்னால் பரிமளிக்க வேண்டும் என்று சொன்னால், வெற்றி வாகை சூட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செயல்படுத்த வேண்டியது சந்திரனுடைய நட்சத்திரமாகிய மிருகசீரிட நட்சத்திரம் வருகின்றன்று சந்திர ஓரையில் அது 3 ஓரைகள் வரும். அன்னைக்கு வந்து எப்படி இருந்தாலும் 3 ஓரைகள் வரும். அதில் நமக்கு எது தோதுப்படுதோ இரவில் கும்பிட்றது நல்லது. இரவில் கும்பிட்டீங்கன்னா நல்லது. அப்படி கும்பிடுங்க. கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சந்திரனுடைய காயத்ரி மந்திரத்தை நாங்கள் ஒன்று சொல்லுவோம். உங்களுக்கு பிடிச்ச மந்திரத்தை நான் சொல்லுவது என்ன சொன்னோன்னா ததிசங்க துசாராவம் சசிரோ தார்ணவ சம்பவம்
நமாமி சசினம் சோமம் சம்போர் மகுடபூசணம். எனக்கு எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்த மந்திரம் தான். ததிசங்கதுசாராவம் சசிரோதாரணவ சம்பவம் நமாமி சசினம் சோமம் சம்போர் மகுடபூசணம். இதை நீங்கள் சொன்னீர்கள் என்று சொல்லி 108 தடவை கண்டிப்பாக சொல்லணும். இதில் எந்த வித இது 19 தடவை அந்த கணக்கில் 108 தடவை சொல்லிட்டு தான் எந்திக்கணும். சம்மணம் போட்ட காலை வடக்க பார்த்து போட்ட சம்மணங்காலை நீட்டக்கூடாது. அப்படியே போட்டு உட்காந்ததான் கரெக்டாக தெளிவாக என்ன சொன்னோன்னா ஜெபமாலையை எடுத்துகிட்டு கையில் வச்சுட்டு 108 மணிகளை அப்படியே பிடிச்சி, சரி 108 மணிகளை விட நம்மளுடைய கணு இருக்கு இல்லையா, லெஃப்ட் ஹேண்டு கணு. எப்பயுமே ஒரு மனிதன் லெஃப்ட் ஹேண்டு கணுவை லெஃப்ட் ஹேண்டை இயக்கினான் என்று சொன்னால் என்ன வரும்? எல்லோரும் இந்த பீச்சாங்கைங்க, இதுதான் துட்டுக்குரிய கைங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆமாம், இந்த கையால் இப்படி வாங்கியாச்சுன்னா அது வந்துடும். இடது கை மகாலட்சுமி, வலது கை விஷ்ணு பகவான். எப்பயுமே மனிதன் ஆண் ஓட்டக்கை தான். பெண் எப்போ இருந்தாலும் என்ன சொல்கிறான்னா அடிமடியில் காசு வைத்திருப்பாள். அதனால் எப்போ ஒரு வேலை இந்த என்கிட்ட கூட சில பேர் சொல்லி சார் இடது கைட்டு வாங்குறீங்க அப்படின்னு, நீ முதல்ல கொடு, அதுக்கு என்னன்னு பாரு அப்படின்னு சொன்னோம்னா ஏதாவது ஒரு சூட்சமாக இருக்குது. எல்லோரும் சொல்லுவாங்க என்ன, நான் இந்த இதில் ஸ்வஸ்திக் சக்கரம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்வஸ்திக் சக்கரம் இந்த கேமராவோடைய ஆதிபத்தியத்தில் ஆன்டி கிளாக் வைஸாக தெரிஞ்சது. ஆன்டி கிளாக் வைஸாக இந்த கேமராவால் அது ஆன்டி கிளாக் வைஸாக தெரியுது. எந்த ஒரு மனிதனை ஸ்வஸ்திக் சக்கரம் ஆன்டி கிளாக் வைஸாக ஒட்டுவானா, அதில் ஒரு ஆள் என்ன எப்படி ஒட்டியிருக்கீங்க என்ன அப்படி எனக்குன்னா ஒன்றுமே தெரியாதான். அதுக்கு நான் என்ன சொன்னேன், நான் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருந்தேன். அவர் இதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் சொல்லுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராமத்து பாணியில் என்ன சொல்கிறேன்னா யாரையும் பிடிக்கலைன்னா என்னத்தையாச்சும் என்ன சொன்னான்னா அவரா அப்படிமா, அந்த மாதிரி நிறையா மக்கள் இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி நம்ம யூடியூப்ல யாரும் வர்றதில்ல கிடையாது. புரிஞ்சிட்டாங்க. இந்த ஆள்கிட்ட போய் என்ன சொன்னாங்கன்னா நம்ம வேலையெல்லாம் பப்பெல்லாம் வேகாது அப்படிங்கிறது தெரிஞ்சு அதெல்லாம் நம்ம காட்டிடும். நமக்குன்னு ஒரு சுரூபம் இருக்க வேண்டும். பொது வாழ்க்கைக்கு விட்டோம்னா என்ன சொன்னால் நம்ம யார்கிட்டையும் என்ன சொன்னால் லஞ்சம் வாங்கலை, லாவணியம் வாங்கலை, நம்ம காசு கொடுத்து ஓட்டுவாங்களே, நம்ம யார்கிட்டையும் வாங்கலை. நம்ம சொல்கிறோம் எனக்கு இவ்வளோ வேணுங்கிறோம், நடக்குது, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. நாம் அதுக்கு பயப்படணும். நம்ம பொது வாழ்க்கைக்கு பொதுலாக சொல்லுவோம், பொது வாழ்க்கைக்கு 4 பேர் 4ஆக பேசினேன். அவன் 4 பேர் 4ஆக பேசத்தான் செய்வாங்க. இதுக்கு அது வீட்டு சோத்தை தின்னோம்னா பேசணும். அப்படியெல்லாம் எந்த இடமும் கொடுக்கவே முடியாது. என்ன பொறுத்தவரை நான் என்ன சொல்கிறேன்னா உனக்கு என்ன சொல்கிறேன்னா வசைபாடுவதற்கு எந்த உரிமையுமே ஆன்மீகத்தில் கிடையாது. இது ஒரு மாதிரியான பொது வாழ்க்கை. நானே இருக்கேன். எனக்கு யாராவது ரொம்ப சங்கடத்தை கொடுத்தாங்கன்னா என்ன சொல்கிறான்னா அதுக்குன்னு ஒரு மரம் இருக்குது. ஆமாம், போய் பிடிச்சிக்கிட்டு என்ன சொல்கிறானோ ஓன்னு நல்ல சத்தம் போட்டு வைவேன். அந்த மரத்தை நல்லா வைவேன். வஞ்சாச்சு அப்படின்னா என்ன சொன்னான்னா மறுநாள்லேருந்து அந்த ஆள் என்ன சொன்னான்னா அந்த பக்கமே தலை காட்ட மாட்டோம். இது உண்மையானா உண்மைதான். சில இடங்களில் தோஷம் இல்லாத ஒரே ஒரு பொருள் எது தெரியுமா? மரம்தான். மனுஷன் தோஷமானவன், மிருகங்கள் தோஷமானது. உண்மையாக மிருகங்கள் தோஷமானது. உலகத்திலே விருட்சங்கள் தோஷம் இல்லாதது. அதுக்கு எந்த தோஷம் முடியாது, யாருக்கும் துரோகம் பண்ணாது. அந்த விருட்சங்கள் என்ன செய்யும் அப்படின்னு நான் என்ன சொன்னேன்னா நமக்கு தேவையில்லாத வாயுவை அது சுவாசிச்சுக்கிட்டு பிராணவாயை நமக்கு கொடுக்குது. அது அப்போ நல்லது தானே. நம்மளுடைய கெட்டதை அது எடுத்துக்கொள்கிறது. அதோடைய வெளிவிடுற காற்றை நம்ம சுவாசிக்கிறோம். அப்போ போய் என்ன சொல்கிறான்னா அதற்கென்ற ஒரு மரம் இருக்கிறது. உலகத்தில் எல்லாத்துக்கும் தெரியும். இதை இப்படி இதுக்காக யூஸ் பண்ணணுமான்னு யாருக்கும் தெரியாது. அந்த மரத்தில் அப்படி கையை பிடிச்சிக்கிட்டு என்ன சொல்கிறான்னா நம்ம என்ன சொல்லணுமோ அதை சொன்னால் அதை அப்படியே நடத்து கொடுத்து விடும். ஆமாம், அந்த மாதிரியெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதனால் சந்திரனுடைய சக்தியை பெறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னது? மிருகசீரிட நட்சத்திரம் வருகின்ற அன்று சந்திர ஓரையில் 2 தேங்காயை உடைச்சி நெய் தீபம் போட்டு
அடிவம்பில் அடித்த ஜலத்தை ஒரு செம்பு வைத்து சிறுலத்தூர் பால்கோ இல்லை உங்கள் ஊரில் என்ன பால்கோ வைக்குதோ அதை ஒரு தட்டில் வச்சு விளக்கேற்றி விட்டு பத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு பத்தியெல்லாம் தேதியெல்லாம் வச்சுட்டு என்ன சொன்னேன் நீட்டாக நான் சொன்னேன்னா 1 மணி நேரம் விளக்கறிவிடணும். அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே 108 முறை சந்திரனுடைய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உடம்பே மாறும், உங்களுடைய சக்தி பிரவாகம் எடுக்கும், நல்ல தேஜஸாக இருப்பீங்க. இதை மாதம் செய்வது உங்களுக்கு நல்லது. உங்களுடைய சந்திரனுடைய வலிமை ஜாஸ்தியாகும், மன வலிமை ஜாஸ்தியாகும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. பரிசித்து பாருங்கள், பயன்படுத்தி பாருங்கள், வெற்றி வாகை சூடுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.